வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உண்மையிலே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கதை. எழுத்தாளர் மா. லோகநாதனை பத்தி தான் பேச போறோம். இவரோட கதை மனசுல உறுதி இருந்தா எதையும் சாதிக்கலாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். வாங்க, என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி. கையால எழுதவே முடியாத ஒருத்தர் எப்படி ஒரு நாவல, அதுவும் ஒரு அவார்டு வாங்கின நாவலை எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு எழுத்தாளருக்கு எழுதுறது தானே முக்கியம். கையால எழுத முடியலன்னா எப்படி? இதுக்கான பதில் நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்த போகுது. அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவர் சொல்ல சொல்ல அவரோட அம்மா எழுதுறாங்க. ஆமாங்க, மா. லோகநாதன் மனசுல நினைக்கிற கதைகளை வாய் வழியா சொல்ல அங்க அம்மா செல்வமணி அத அப்படியே கைப்பட எழுதுறாங்க. இதுதான் இந்த தாய்மகன் கூட்டணியோட ஸ்பெஷாலிட்டி. சரி, ஒரு எழுத்தாளரோட உதயம். ஆனா இந்த நிறைவான பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி மா. லோகநாதன் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மா. லோகநாதன் திருச்சி மாவட்டத்துல வரகனேரின்னு ஒரு ஊரை சேர்ந்தவர். சேலத்துல லா படிச்சு முடிச்சு 2005ல இருந்து ஒரு வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, அவர் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருக்குள்ள ஒரு எழுத்தாளர் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. கல்கி, குமுதம் மாதிரியான பெரிய பத்திரிகைகள் எல்லாம் அவரோட சிறுகதைகள் வந்திருக்கு. சோ எழுத்து மேல அவருக்கு இருந்த ஆர்வம் அப்பவே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒரு எதிர்பாராத சவால். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த அவர் வாழ்க்கையில, எழுத்து பயணத்துல திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. 2015 இந்த வருஷத்தை அவரால மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த வருஷம்தான் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துச்சு. அவர் அதுவரைக்கும் கண்ட கனவுகள் எல்லாம் கேள்விக்குறியாக்குற மாதிரி ஒரு பெரிய சவால் அவர் சந்திச்சாரு. அவருக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அதாவது சதை சிதைவு நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த நோய் என்ன பண்ணும்னா, உடம்புல இருக்கிற தசைகளை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக்கி ஒரு கட்டத்துல செயலிழக்க வச்சிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு எழுத்தாளருக்கு கைதானே முக்கியம். ஆனா அந்த நோயால அவரால ஒரு பேனாவை கூட புடிச்சு எழுத முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்போதான் ஒரு தாயின் கரங்கள் அவருக்கு கை கொடுக்குது. உடம்பால வந்த தடைகள் அவரோட எழுத்து ஆர்வத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. இங்கேதான் ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. அன்பாலையும் மன உறுதியாலையும் எழுதப்பட்ட ஒரு அத்தியாயம். அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லோகநாதன் மனசுல ஒரு கதையை உருவாக்குவார், அத வாய் வழியா சொல்லுவார். அவங்க அம்மா ஒரு வார்த்தை கூட விடாம பொறுமையா அத நோட்ல எழுதுவாங்க. மகன் குரல் கொடுக்க, தாய் கை கொடுக்க, 2 பேரும் சேர்ந்து இலக்கியத்துக்கு உயிர் கொடுக்கறாங்க. இது வெறும் எழுதுற வேலை மட்டும் இல்ல, இது ஒரு கூட்டு தியானம் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு தாயும் மகனும் இணைந்து உருவாக்கிய அபூர்வமான படைப்பு பயணம். நிஜமாவே இந்த வார்த்தைகள் தான் அவங்களோட பயணத்தை சரியா சொல்லுது. இது அவங்களோட உறவோட ஆழத்தை மட்டுமில்ல, அவங்க படைப்புகளோட மகத்துவத்தையும் காட்டுது. அன்புனால உருவான ஒரு இலக்கிய பயணம் இது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்கின படைப்புகளுக்கு என்ன ஆச்சு? அதுதான் இங்க ஹைலைட். எழுத்தோட வெற்றி. உடம்பால வந்த தடைகளையெல்லாம் தாண்டி இந்த தாய்மகன் கூட்டணி உருவாக்கின படைப்புகள் இலக்கிய உலகத்துல பெரிய வெற்றியை பிடிச்சது. அவங்களோட கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச பலனை பாருங்களேன். அடேங்கப்பா, போன 3 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு புத்தகம். 2022ல வெயில் மரங்கள்னு ஒரு கவிதை தொகுப்பு, 2023ல வாய்தான ஒரு சிறுகதை தொகுப்பு, அப்புறம் இப்போ 2024ல வகுல தேசம்னு ஒரு பிரம்மாண்டமான நாவல். இது அவங்களோட உழைப்புக்கும் எழுத்து மேல அவங்களுக்கு இருக்கிற காதலுக்கும் ஒரு பெரிய சாட்சி. குறிப்பா சொல்லணும்னா, அவங்க கடைசியா வெளியிட்ட வகுல தேசம் நாவல் இருக்கு இல்லையா, அதுக்கு கிடைச்ச பாராட்டுகள் ஏராளம். உரத்த சிந்தனை பத்திரிகையோட விருது, கவிதை உறவு பத்திரிகையோட விருதுன்னு 2 முக்கியமான அவார்டுகளை வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாவல அரபி மொழியில மொழிபெயர்க்கிறதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலேந்து ஒரு படைப்புக்கு கிடைச்ச உலகளாவிய அங்கீகாரம் இது. சோ மா. லோகநாதன், அவரோட அம்மா, இவங்களோட கதை கடைசியா நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. மனசுல உறுதி இருந்துட்டா தடைகள் உண்மையிலேயே தடைகள் தானா? உடம்புல இருக்கிற குறைகள் எல்லாம் தாண்டி மன உறுதியோடையும் அன்போட துணையோடையும் எதை வேணுனாலும் சாதிக்க முடியும்னு இவங்க வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. தடைகள் நம்மள நிறுத்துறதுக்கு இல்ல, அதை உடைச்சிட்டு முன்னாடி போறதுக்கு தானே இவங்க நமக்கு புரிய வச்சிருக்காங்க.